வணக்கம். இன்றைக்கி நம்ம உடம்பில் எப்படி ரத்த ஓட்டம் ஓடுதோ அதே மாதிரி உடம்பில் நிணநீர் ஓட்டம்னு ஒன்று ஓடுது. ரத்த ஓட்டம் மாதிரி அது எந்த அளவு நல்லா ஓடுதோ அந்தளவு தான் ஒருத்தன் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக் வாட்சி கையில் கட்டினோம்னா சூரிய ஒளி பட்டுச்சுன்னா ஓடும், இல்லைன்னா வாட்சி நின்றுடும். அந்த சூரிய வெளிச்சமோ அல்லது கையில் படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். உடல் உழைப்பு இருந்ததுன்னா அந்த நிணநீர் ஓட்டம் நல்லா ஓடும். நிணநீர் ஓட்டம் நல்லா ஓடிச்சுன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், தூக்கம் வரும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். சரிங்களா? அந்த நிணநீர் ஓட்டம் சரியாக ஓடுறதில்லை நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இயந்திர உலகத்தில் உடல் உழைப்பே பண்ணுறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம தினம் காலையில் வாக்கிங் போகணும், அரை மணி நேரம். மாலையில் வாக்கிங் போகணும், நல்லா கை வீசி நடக்கணும். அந்த உடல் சோர்ந்து போகணும் அல்லது வியர்வை வரணும், அது மாதிரி வாக்கிங் போங்க. அல்லது நல்லா டான்ஸ் ஆடுங்க, அல்லது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏதாவது பயிற்சி, கையை காலை மடக்கி பழச்சி வீட்டு வேலைகள் கடுமையாக செய்யுங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு உடல் உறுப்புகள் அத்தனையும் அசைவு ஏற்பட்டிருக்கணும். அப்படி நம்ம நல்லா உடல் அசைவு ஏற்பட்டிருந்ததுன்னா நிணநீர் ஓட்டம் நல்லா ஓடும். நிணநீர் ஓட்டம் நல்லா ஓடிச்சுன்னா உடம்புக்கு நோய் ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் வராது, சந்தோஷமாக இருக்க முடியும். அதை நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கு தான் எல்லாருமே உடல் ஆரோக்கியத்துக்கு வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி யோகாசனம் பண்ணுங்கிறாங்க. நோக்கம் உடம்புல நிணநீர் ஓட்டம் நல்லா ஓடணும். அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அதனால் இதை நம்ம கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றிங்கிறது வரும். உடல் உழைப்பு இருந்தால்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். உடம்பு உழைக்கலைன்னா படுத்தே இருந்தானா நோயாளி ஆகிடுவோம். அதனால் உழைக்கணும். ஏதாவது 4 செடிக்காவது தண்ணி ஊற்றிட்டு வரணும். சும்மா நடக்க முன்னேற்றம் இருக்கும். வாழணுங்கிற ஆசை வேணும். ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வேணும். சங்கல்பம், நான் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது, அதுக்கான ஞானங்கள் திறமைகளை வளர்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கான ஞானம், வாக்கிங் போகிறது, கரெக்டான நேரத்துக்கு நல்லா தூங்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, டயர்டாக இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றது, கீரைகள் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் நிணநீர் ஓட்டம் நல்லா ஓடுற மாதிரி பண்ணிக்கிங்க. எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.